அடடே அடடே! நம்ம வீட்டு பாவக்காய் செடியில் ஏதோ ஒரு குருவி உட்காந்து அசைஞ்சுன்னு இருந்தது. சரி என்னடா குருவியா இருக்குதா, என்ன வேறு எதுனாவா இல்லை பட்டாம்பூச்சியா அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா அது ஒரு குருவி தாங்க. நல்லா பறக்கிற குருவி தான். ஆனால் என்னன்னு தெரில, அவர் கூண்டுலேருந்து வெளியில் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கூண்டு ஒன்று நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுலேருந்து வெளியில் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அதில் குட்டி போட்டு வைக்கும், வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவோம். அதை நான் கண்டுக்க மாட்டோம். ஆமாம், அது எங்கள் வீட்டு இந்த ஜன்னலில் கட்டி வச்சுருக்கோம் ஒரு பாக்ஸு. அதுலேருந்து வெளியில் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாவக்காய் தோட்டத்துக்கு வந்துட்டார் போல். பாவக்காய் செடியில் வந்து உட்காந்துக்கின்னு இருட்டில் பறக்க முடியாமல் உட்காந்துருந்தார். அப்புறம் என்ன பண்ணேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் கூப்பிட்டேன், இங்கே வா செடி உட்காந்துக்குது, பூனை கீனை வந்ததுன்னா பிடிச்சி சாப்பிட்டு போயிடும், அதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. நீ என்ன பண்ணு, அதை பிடிச்சி ஒரு கூண்டில் நம்ம போட்டு வச்சுட்டு காலையில் கொடுத்துடலான்னேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பறந்துட்டார், எஸ்கேப் ஆகிட்டார். டப்புன்னு எஸ்கேப் ஆகி அவரால் பறக்க முடியல, நைட் நேரன்றதுனால பறக்க முடியல அவரால். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஜன்னலில் வந்து உட்காந்தார். ஜன்னலில் உட்காந்தோடனே வீட்டில் பிடிச்சிட்டாங்க. பாருங்கள், நல்லா அழகாக இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு. சிட்டுக்குருவி இனங்களே அழிஞ்சு போச்சுன்றாங்க. அழிஞ்சு போயின்னு தான் வருது. இருக்க கொஞ்சம் நெஞ்சமாவது அப்படி உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணோம், நைட்டு என்ன பண்ணோம், அந்த துணி டஸ்ட்பின் துணி போடுவோம்ல, அதில் அந்த பாக்ஸில் போட்டால் அதில் ஒரு கேப்பில் பூந்து வெளில வந்துட்டார். வெளில வந்து அப்படியே இந்த கதவுல ஒரு கயிறு மாதிரி இருந்தால் அதில் உட்காந்துன்னு பறந்தார். பறக்க முடியல அவரால். ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபேன் ஓடிந்ததுன்னா அதில் போய் அடிச்சிருச்சுன்னா இறந்துருமே. அப்புறம் நான் பிடிச்சின்னு வந்தேன். வீட்லேயும் என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து இதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இவருக்கு சாப்பாடெலாம் நைட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு காலையில் விடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணலாம், திறந்து விட்டா பறந்துடுவார்ன்ற நம்பிக்கையில் என்ன பண்ணாங்க, பாக்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த வீட்டில் காலையில் விடிஞ்சிருச்சிங்க. வந்து ஓப்பன் பண்ணா சும்மா பட 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 படன்னு பறந்துட்டாருங்க. அங்கே பாருங்கள், மேலே போய் பைப்பில் உட்காந்தாரு. ஓகே, நல்லபடியாக போய் நல்லா சந்தோஷமாக உன் இனத்தோடு சேர்ந்து வாழ்ப்போ அப்படின்ட்டு அவரை வழி அமுச்சு வச்சாச்சுங்க. ஓகே, சிட்டுக்குருவி இனங்களே அழிஞ்சு போச்சு பாருங்கள்.